சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கஞ்சா புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலை, இதுதான் மாற்றமா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இபிஎஸ் என்ன தெரிவித்திருக்கிறார், முழு தகவலையும் சொல்லுங்க. கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். சென்னை தண்டையார்பேட்டையில கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்திகள் தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியினுடைய பதிலா, இதுதான் மாற்றமா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த லட்சணத்தில் நேற்று திருச்சியில் பேசிய முதலமைச்சர் தன் மீது வீண் பழி போடுவதாக ஆதங்கப்படுகிறார். இவர் அதிகாரிகளை நியமித்து விட்டார் என்கிறார். நியமித்தால் மட்டும் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளர்களிடம் வர வேண்டும் அல்லவா? காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடானது. இதில் போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என மறைமுகமாக ஒப்புதல் வாக்குமூலம் வேறு அளித்திருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படையை அடுத்த வாரம் துவங்க வைக்க இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், கடந்த வாரம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் எதற்கு நீங்கள் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தீர்கள்? உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிப்பதற்காக தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா? நீங்கள் அடுத்த வாரம் துவங்கும் வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பின்றி இருக்க வேண்டுமா என்ற ஒரு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளுங்கட்சி தவேக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. கடந்த 3 வாரங்களில் எத்தனை ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கொடும் குற்றம் செயலுக்காக கைது செய்யப்பட்டு உள்ளார்கள்? ஒரு கட்சி தலைவராக தன் கட்சியினரை அடக்கி வைக்க இயலாதவர் எப்படி காவல்துறையை நிர்வகிப்பார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எனவே தான் வகிக்கும் பொறுப்புக்கு தலையான பணியான சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள தமிழக முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படியாக இந்த போதை பழக்கம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.